அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வெயில் இருக்குது, ஆனால் சில்லு இருக்குது. பனி அப்படியே அந்த இறங்குனது அப்படியே இருக்குது. ஸோ இவன் நல்லா செட் ஆகிட்டா, புதுக்கோழி சாக்லேட் பேபி. பா 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 இப்படின்னு நம்ம வந்தால் தான் இவங்கெல்லாம் வர வேண்டியது. அது வரைக்கும் இவங்கெல்லாம் அப்படியே ஹாயாக மேய்ஞ்சிட்டு தான் இருக்காங்க. நேற்று இந்த பக்கமே வர முடியல. எங்க சின்னவனை காணா? டேய் படுத்தாதீங்கடா, சின்னவன் இருக்கான், பெரியவனை காணா. ஓ எல்லாம் இங்கே ஹாய் டை ஹலோ டாய் டாய் போ 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 வராது 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 பா. அழகாக உள்ளார வந்து உக்காந்துட்டானுங்க எல்லாம் கரெக்டாக பக்காவா. இப்போ எப்படி இங்கே உக்காந்துருக்கா போல இது கரெக்டாக. இப்போ இன்னைக்கோட எத்தனை நாள் ஆச்சு? அவ்வளோதான், இன்னொரு 3-4 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 21 நாள் மொத்தமாக டைமு. 14ஆந்தேதி வச்சுருந்துச்சு. 14ஆந்தேதி மதியானம் வச்சோம். ஆமாம் இப்போ இங்கே பாருங்க எப்படி கொத்துறா. 14ஆந்தேதி மதியானம் வச்சோம். 15ன்னு கணக்கு வச்சா 15 30 30ஆந்தேதியோட 15 நாள் ஆச்சு. 31 இன்னைக்கு 2 18 நாள் ஆச்சு. எஸ், இன்னொரு 3 நாள் தான். அதுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி வீங்கிற மாதிரி இருக்குது. ஒய் சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ஏதாச்சும் பண்ணி மெடிசன் வாங்கி ஊற்றணும். ஃபேஸே அப்படி தானே பெரியவளுக்கு. இன்னும் ஒரு 3 நாள் இது குஞ்சு பொரிச்சிடும். எத்தனை குஞ்சு பொரிக்குதுன்னு தெரியல. அவ்வளோ ஆண்டு கிருப்பியில் நல்லா பறக்கத்தா குஞ்சு பொரிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ சின்னவன் மட்டும்தான் பாவம் சோலோவாக நிற்கிறான். யார் நான் அடுத்தது யாரும் முட்டை விட காணா, வாத்தும் முட்டை விட காணா. ஸோ இவங்க 2 பேர்த்தோடு நிற்கிது. யார் அடுத்து முட்டை வருவான்னு தெரில. முட்டைக்கு ஏய் 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 போ போ ஓ ஆன் போ 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 உள்ள போ உள்ள போட் போட் பா 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 போ 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 போ. இவங்க 2 பேரும் ஆம்பளைங்க 2 பேரும் உள்ளார வந்துட்டானுங்க. இவன் மட்டும் வெளியே உக்காந்துட்டா. வா பா பா போ 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 போ. அதை வந்து கூட்டிகிட்டு போகணும் அந்த அம்மாவை. அலப்புற பண்ண வேண்டியது. போடா. கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி பனியாக இருக்கிறதுனால கோழிங்கெல்லாம் நேரங்காலத்தோடு உள்ளார வந்துடுவாங்க. வெயில் ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும் பனி பயங்கரமாக இருக்குது. போயிட்டுட்டா பாய். தாடி சீக்கிரம் குஞ்சு பொரிடி. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. நல்லா அழகாக குஞ்சு பொரிச்சு வைக்கணும் காலையில். ஆனால் நான் அதாவது வெளில வந்துடுது, கரெக்டாக போய் உக்காந்துருது. நான் இந்த 2 நாளாக செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். வராங்க, வந்துட்டு மேய்ஞ்சிட்டு அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. நம்ம அது 1 மணி நேரம் வெளியே மேய்ஞ்சிச்சுன்னா நம்ம பயப்படுறோம். ஆனால் அது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துகிட்டு அது போய் கரெக்டாக உக்காந்துருது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக குஞ்சு பொரிச்சிடுன்னு இருக்கேன். எல்லாம் பழம் பறிச்சுட்டு வராங்க மேலே. ஏண்டா ஏன் என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. போ, ராக்கி அங்கே இருக்கா இல்லை போ. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ஒன்றும் இது இல்லை. ஒன்றும் இந்த எருவை இங்கிட்டு மாற்றாமல் இருக்குது. அது மட்டும்தான் அங்கே இருக்குது. சரி, ஏதாச்சும் பண்ணலாம். முதல்ல அநேகமாக சனிக்கிழமை ஊருக்கு போனாலும் போவேன். ஊருக்கு போனேன்னா எப்படியும் இந்த தடவை ஒரு 2 கோழியாச்சும் வாங்கிட்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோழிக்கு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு
இன்னொரு கோழி வேண்டாம் வாங்குறதுக்கு உண்டான வழியை பார்க்கலாம். பாய்.